டியர் ஃபிரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம். மனசோர்வு நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம தாக்குது பாருங்க. டிஸ்கரேஜ்மென்ட். பல்வேறு விதங்கள்ல, பல்வேறு டைரக்ஷன்ல நமக்கு டிஸ்கரேஜ்மென்ட் வருது. ஒரு பிரச்சனைனா ஈஸியா சமாளிச்சிடலாம். நெறைய பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து இருந்ததுனா, நேரத்துல பாருங்க நமக்கு டிஸ்கரேஜ்மென்ட் உண்டாயிடுது. ஒரே ஒரு கோலியாத்னா ஈஸியா சாவடிச்சிடலாம். சுத்தி கோலியாத் நின்னா பாருங்க, சில நேரத்துல பயமோ, டிஸ்கரேஜ்மென்ட் நமக்கு உண்டாகிடுது. இந்த டிஸ்கரேஜ்மென்ட்ட நம்ம சரியான விதத்துல டீல் பண்ணணும். சரியான விதத்துல நம்ம டீல் பண்ணலன்னா, இந்த டிஸ்கரேஜ்மென்ட் பாருங்க நம்ம வாழ்க்கையே தலைகீழாக்கிடுது. நம்ம தவறான பாதையில அது கொண்டு போய் விட்டுட்டு, சில தவறான தீர்மானங்கள எடுக்க வைக்குது. நம்முடைய கண்ணோட்டத்தையே அது மாத்திடுது. அப்பதான் அந்த டிஸ்கரேஜ்மென்ட்ட நம்ம சரியான விதத்துல அணுக வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் நமக்கு செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில நம்ம அணுகும்போது, இந்த டிஸ்கரேஜ்மென்ட்ட நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, தாவீது ஒரு சூழ்நிலையில ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிட்டான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துல நம்ம தாவீதை குறித்து இப்படி படிக்கிறோம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், அவன் கைக்கு நீங்கலாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தர் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். டிஸ்கரேஜ்மென்ட் பாருங்க, தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவே அது மாத்திடுது. காட்லி பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு பாருங்க, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சு. நான் பெலிஸ்தரின் தேசத்திலே தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இதுதான் இருக்கிறதுலயே ஒரே பெஸ்ட் ஆப்ஷன்ற மாரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பெலிஸ்தர் தேசத்துல போய் தப்பி போறது தான் இப்போதைக்கு இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன்ட்டு. பாருங்க அவன் சேஃப்டி அவனே பார்த்துக்கிட்டான். கர்த்தர்ட்ட ஒப்புக் குடுக்கல. அவன் சேஃப்டிய அவன் கையில எடுத்துக்கிட்டான். ஏன்னா டிஸ்கரேஜ்மென்ட் பாருங்க. அவன் 10 வருஷமா ஓடின்னு இருக்கான். 10 வருஷமா சவுல் இவன கொல்றதுக்கு தேடின்னு இருக்கான். 10 வருஷமா அவன் ஓடி ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மலையிலயும், குகையிலயும். நெனச்சு பாருங்க. நம்ம அந்த மாரி வாழ்ந்தோம்னா நமக்கு டிஸ்கரேஜ்மென்ட் ஆயிரும். 10 வருஷமா அவன் அந்த மாரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சலிப்பு வந்துருச்சு. என்னடா வாழ்க்கை அது அப்படின்ட்டு, சரி பேசாம நம்ம அங்க போய் இருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ட்டு, அவன் பெலிஸ்தேன் தேசத்துக்கு போயிடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறான். கர்த்தர் பாருங்க இத்தன நாள் வரையும் அவன பாதுகாத்தவர், அவனுக்கு பாருங்க சில நேரத்துல சோர்வு உண்டாயிடுச்சு. சில நேரத்துல பாருங்க சோர்வு நம்ம தாக்குது. தாக்கும்போது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவே கண்ணோட்டத்தையே அது மாத்திடுது. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன உதவி செய்து என்ன பிரயோஜனம்? என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சொல்லி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அது மாத்திடுது பாருங்க. அப்புறம் அங்க போயிருப்பது நலமான காரியம் என்று தன் இருதயத்தில் யோசித்துக் கொண்டான். தனக்கு தானே பேசிக்கிறான். நம்ம சோர்ந்து போகும்போது பாருங்க நமக்கு நாமே பேசக்கூடாது. சில ஆலோசனை கேட்கணும். மத்தவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். தாவீது யோனத்தான் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கல. ஒருவேளை யோனத்தான் பக்கத்துல இல்ல அவன ரீச்சபிள் இல்லன்னா கூட பரவாயில்ல. அவன் மனைவி அபிகாயில் இருக்கிறா. அவ வுமன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு வேதம் சொல்லுது. அவகிட்ட கேட்டிருந்துருக்கலாம். ஆனா அவகிட்டயும் கேட்கல. அவன் பாருங்க அவனே ஒரு தீர்மானத்த எடுத்துட்டான். அவனே அவசரமா ஒரு தீர்மானத்த எடுத்துட்டான். அங்க போறது நல்லதுன்னு தன் இருதயத்தில் யோசித்துக் கொண்டான். தனக்கு தானே பேசிக் கொண்டான். தனக்கு தானே பேசுறதுக்கு நெறைய சங்கீதங்கள்லாம் இருக்குது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கலங்குகிறாய். அந்த மாரி சங்கீதங்கள்லாம் நெறைய இருக்குது. அப்படி பேசிட்டு போலாம். ஆனா இந்த மாரி பேசுறது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. நம்ம மத்தவங்கட்ட டிஸ்கஸ் பண்றது பெட்டர். டிஸ்கரேஜா இருக்கும்போது சில தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறதா இருந்தாலும், சில நல்ல ஆளுகிட்ட ஆலோசனை செய்யணும். சத்தியத்தை அறிந்த ஆளுங்ககிட்ட, மனதை மறுரூபமான ஆளுங்ககிட்ட, இந்த காரியத்தை குறித்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி எடுக்கலாமா? இந்த தீர்மானம் எடுக்கலாமா? சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். அவன் பாருங்க, அவன் தனக்கு தானே யோசித்துக் கொண்டு, அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். பெலிஸ்தர் தேசத்தில போய் இருப்பது நலமா இருக்கும்னு அங்க அங்க ஒரு தீர்மானத்த எடுத்துட்டான். அவன் நெனச்ச மாரி நடந்ததா? நடந்தது. அவன் நெனச்ச காரியம் நடந்தது. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, அவன் அப்புறம் அவனைத் தேடவில்லை. தாவீது பெலிஸ்தர் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். பாருங்க அவன் நெனச்சது நடந்தது. சவுல் இவன தேடல. 16 மாசம் ஒரு பீஸ் இருந்தது. ஒரு டெம்பரரி பீஸ். அவன் சமாதானத்த அவனே தேடிக்கிட்டான். சில நேரத்துல பாருங்க நம்ம கூட நம்ம சமாதானத்த நாமளே தேடிக்கிறோம். ஏதோ ஒரு மேனிபுலேட் பண்ணி, எதையோ உருட்டி பெரட்டி, எதையோ நம்மளுடைய வழிகள தேடிக்கிறோம். தாவீது கூட பாருங்க அப்படித்தான் பண்ணான். தன்னோட வழிகள சமாதானத்த தேடிக்கிட்டான். ஆனா, சமாதானமா இல்ல இந்த நெருக்கடியான போது சில நேரத்துல நம்ம அந்த நெருக்கடி தான் தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. ஏன்னா, அங்க தேவன் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, சில நேரத்துல அததான் தெரிஞ்செடுக்கணும். ஏன்னா, அங்க கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க 16 மாதம் இங்க இருந்திருக்கிறான். ஆனா, கர்த்தர் கர்த்தரோட சித்தத்துல அவன் இல்ல. கர்த்தர விட்டு அவன் வெளியில வந்துட்டான். கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா, இவன் கர்த்தர் கூட இல்ல. இந்த 16 மாதம் எந்த ஜெபமும் ரெக்கார்ட் ஆவல. எந்த சங்கீதமும் ரெக்கார்ட் ஆவல. தேவனுடைய நாமத்தை அவன் கூப்பிட்ட மாரி எங்கேயுமே இல்ல பாருங்க. அவனே அவனுடைய சேஃப்டிய டேக் கேர் பண்ணிக்கிட்டான். தான் பாருங்க, சோர்ந்து போம்போது சில காரியங்கள நம்ம யோசிக்கணும்.
சோர்வு கண்டிப்பா உண்டாகும். சோர்வு நிறைந்த உலகத்துல தான் இருக்கிறோம். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமே சோர்வு உண்டாக்குறது. சோர்வு உண்டாக்கிட்டா மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம் பாருங்க. அவன் சோர்வ உண்டாக்குவான். பல டைரக்ஷன்ல கொண்டு வருவான். பண நெருக்கடி, குடும்பத்தில நெருக்கடி, பிள்ளைகள் கிட்ட இந்த நெருக்கடி, நெறைய டைரக்ஷன் கொண்டு வருவான். ஆனா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்க. கர்த்தரை நம்பணும். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். உலக தோற்றத்துக்கு முன்னமே, நான் பிறக்கிறதுக்கு முன்னமே, உலகமெல்லாம் உண்டாகறதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள என்னை ஆசீர்வதித்தவர். இந்த சூழ்நிலைய அவர் டேக் கேர் பண்ணிக்க மாட்டாரா? அவன எல்லா சூழ்நிலையும் பாருங்க அவர்ட்ட ஒப்பு குடுத்துடணும். அவர்ட்ட ஒப்பு குடுத்து நம்ம வாழும்போது தான் பாருங்க, நம்ம அந்த டிஸ்கரேஜ்மென்ட்ல இருந்தெல்லாம் நம்ம வெளில வர முடியும். அவன் பாருங்க 16 மாசம் ஒரு டெம்பரரி பீஸ்ல இருந்தான். அவன் நெனச்ச காரியம் நடந்தது. ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள அவன் இல்ல. அந்த 16 மாசம் பாருங்க, அவன் தன்னுடைய சித்தத்த தான் செஞ்சுன்னுருக்கான். அவன் இஸ்ரவேலோட எனிமியெல்லாம் அழிச்சுட்டு, அங்க இருக்க ஆண், பெண் எல்லாரையும் அழிச்சுட்டு, அங்க இருக்க ஸ்பாயில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து கொண்டாடுறாங்க. அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் தேவனோட சித்தத்த தான் செய்றேன். பெலிஸ்தர்கள தான் அழிச்சேன். இஸ்ரவேலோட எதிரிகள தான் அழிச்சேன்னு. ஆனா தேவனுடைய சித்தத்த, தேவனுடைய உதவி இல்லாம கூட செய்ய முடியும். உலகத்துல நெறைய பேர் பாருங்க தேவனுடைய சித்தத்த செய்றாங்க. ஆனா தேவனுடைய உதவியோட செய்றாங்க. தேவன் தருகிற பலத்தோட செய்றாங்க. இல்ல. நெறைய பேர் அப்படி செய்றதில்ல. தாவீது பாருங்க அந்த 16 மாசம் தேவனுடைய சித்தத்த செஞ்சாலும், தேவனுடைய உதவி இல்லாம தான் செஞ்சான் அவன். தேவனுடைய பெலன் இல்லாம தான் செஞ்சான். அங்க பாருங்க இந்த தாவீது வந்து அந்த காத்து நாட்டின் ராஜா கிட்ட டெய்லி ஒரு பொய் சொல்றான். இங்க போனா உன்னுடைய எனிமிய தான் நான் கொன்னேன். இவங்கள தான் நான் கொன்னேன்னு டெய்லி ஒரு பொய் சொல்றான். அது அவனுக்கு பழக்கமாயிடுச்சு பாருங்க. புதிய ஊர்ல போயிட்டு ஒரு புதிய பழக்கத்த கத்துக்கினான் அவன். பொய் சொல்ற பழக்கம். 600 பேருக்கு மத்தியில ஒரு சாட்சிய கெடுத்துட்டான் பாருங்க. டெய்லி ஒரு பொய். இங்க போனேன், உம்முடைய எனிமிய நான் கொன்னேன், அவங்கள சூறையாடினேன் அப்படின்றான். அப்புறம் டிஸ்கரேஜ்மென்ட் எங்கெல்லாம் போய் கொண்டு வருது பாருங்க. அப்ப டிஸ்கரேஜ்மென்ட் ஆகும்போது கர்த்தரை இறுக பற்றிக் கொள்ளணும். தேவன் நமக்கு செய்து முடித்த காரியங்கள எண்ணி பார்க்கணும். விசுவாசத்த நல்லா டைட்டா புடிச்சுக்கணும் பாருங்க. தேவன் நம்மள கைவிடுகிறதிலேன்னு சொல்லியிருக்கு. அவர் நம்மள டைட்டா புடிச்சுன்னுருக்கிறாரு. அத நம்ம உணரணும். நம்ம அவர டைட்டா புடிக்கிறதுக்குள்ள அவரு தேவனே நம்மள டைட்டா கெட்டியா புடிச்சிருக்காரு. நம்மள விடமாட்டார். கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்த நம்ம விட்டுறக்கூடாது பாருங்க. சூழ்நிலையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வாரன் பியர்ஸ்பி வேதவல்ல சொல்றாரு பாருங்க. நம்மளுடைய சூழ்நிலைய பார்த்து கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. மாறாக நம்முடைய சூழ்நிலைய கர்த்தருடைய கண்கள்ல பார்க்க ஆரம்பிக்கணும். அவருடைய பார்வையில பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஏன் நடந்தது? இது ஏன் இப்படி வந்தது? இது மத்தியில கர்த்தர் எங்க இருக்கிறாரு? அவர் எப்படி அப்படித்தான் பார்க்கணும் பாருங்க. அப்ப இந்த சூழ்நிலைய கண்டு நம்ம பயப்படக்கூடாது பாருங்க. டிஸ்கரேஜ்மென்ட் கண்டிப்பா நமக்கு வரும். கண்டிப்பா டிஸ்கரேஜ்மென்ட் வரும். சோர்ந்து போயிடக்கூடாது. மத்தியில பாருங்க நம்ப விசுவாசத்தை துவக்குனவரும், முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி இருக்கணும். அவரையும் நோக்கி ஓடும்போது சோர்வுக்கு அங்க இடம் கிடையாது. கொஞ்ச நாள் தான். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் பாருங்க. உபத்திரவம்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் அதி சீக்கிரத்தில நீங்கிற மிக லேசான உபத்திரம். இதுல கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள் அத விட்டு போயிட்டோம்னா, கர்த்தர் பாருங்க நம்மள வந்து உயர்த்த வல்ல தேவனா இருக்கிறார். இத விட பெருசாக்கிடக்கூடாது. 16 மாசம் அங்க தங்க வேண்டிய அவசியமே இல்ல. அங்க போணும்னு அவசியமே இல்ல. கர்த்தரோட வழிகள்ல நடந்திருக்கலாம். ஆனா பயத்துல எடுத்த முடிவு பாருங்க. சில நேரத்துல டிஸ்கரேஜ்மென்ட் வரும்போது, நம்ம சில தவறான காரியங்கள எடுப்போம். அதுக்கு தாவீது தான் சிறந்த உதாரணம் பாருங்க. அவர் டிஸ்கரேஜ்மென்ட் எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு, நம்ம விசுவாசத்தை துவக்குனவர், முடிக்கிறவருமாகிய அவரையே நம்ம நோக்கி பார்க்கும்போது, நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் எடுப்போம். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ.